ஹாய் டிஜி ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிஃப்டி 50 வீடியோ தான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளுடைய பாதி பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் பண்றோமா அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஏன்னா நம்ம சேனலே ஃபாரெக்ஸுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் நான் இங்க சொல்ல விரும்புறது வியர் காமன். ஏன்னா நம்மளோட அனலைசிஸ் இந்தியன் மார்க்கெட்லயும் ஒர்க் பண்ணும், அதே சமயம் ஃபாரெக்ஸ்லயும் ஒர்க் பண்ணும், அதே சமயம் கிரிப்டோலையுமே ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம ப்ராப்பரான டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் நம்ம இங்க இடத்துல டீச் பண்ணோம். ஸோ ஓகே, நம்ம அனலைசிஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்றீங்களே, ஒர்க் பண்ணுமா உண்மையிலேயும் கேட்டா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட நிஃப்டி 50 வீடியோவா இருக்கட்டும், கோல்டு வீடியோவா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி வீடியோ இருக்கட்டும், நீங்க அந்த வீடியோஸை செக் பண்ணி அந்த டைமிங் பீரியட்ல நான் சொன்னது நடந்துருந்துச்சா நடக்கலையாங்கிறத கொஞ்சம் வேலிடேட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அனலைசிஸ் ஒர்க் ஆகுறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 ஒரு பெரிய கிராஷை சந்திக்குமா, அதுவும் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, அதனால நிஃப்டி 50 கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான கண்டென்ட்ஸா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது நடக்குமா, அது ஏன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் என்னது நிஃப்டி 50. அப்போ இதுக்கும் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ், இப்போ எல்என்டி இந்த மாதிரி அப்ரூவ் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் தான். எல்என்டி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ எலெக்ஷன்ல பார்ட்டி மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ பிஜேபி இருக்காங்க, நெக்ஸ்ட் காங்கிரஸ் வருவாங்களா, இல்ல பிஜேபியே வரப்போறாங்களா, இல்ல ரெண்டு பேருக்கும் இல்லாம வேற யாராவது பார்ட்டி உள்ள வருவாங்களா அப்படிங்கறதுலாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி யாராவது மாறினாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி கொடுத்த கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா அடி வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா இந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க கொடுத்ததுனால இவங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேட்டகரியில வேற பார்ட்டி வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கம்பெனிஸுக்கு ப்ராஜெக்ட் கைமாறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிற பட்ஜெட்ல ஆல்ரெடி இருந்த கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் கை மாறுச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டி 50ல ஒரு பெரிய கிராஷா பார்க்கலாம். அதே கை மாறல, ஸோ ஆக்சுவலி இருக்கிற பார்ட்டியே தான் வராங்க. இப்ப பிஜேபி தான் இது வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே வரப்போறாங்க அப்படிங்கும் போது ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ஒரு பெரிய புல் மார்க்கெட் இல்லை. ஏன்னா எகைன் வராங்க அப்படிங்கிறப்போ இன்னுமே நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபண்டமெண்டலான சில ரீசன்ஸ். டெக்னிக்கலாகவும் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் நிஃப்டி 50 பார்க்கும்போது எந்த ஒரு மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல பையிங் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் நடந்தா கண்டிப்பா செல்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் நடக்கணும். மார்க்கெட் ஒரே பையிங்லேயே நடக்காது, அதே மாதிரி ஒரே செல்லிங்லேயே நடக்காது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ உங்களுக்கு நிஃப்டி 50ல ட்ரேட் என்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ரிசல்ட் அப்போதானே தவிர இப்ப எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த ரிசல்ட் அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போடுங்க யோசிங்க. இன்கேஸ் நிஃப்டி 50 ஃபால் ஆச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லோ பிரைஸ் வருமோ அந்த அளவுக்கு பைக்கான பொட்டன்ஷியலை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நிஃப்டி இன்னுமே ஹை பிரைஸ் தான் கொடுக்கப்படுது. அப்போ கண்டிப்பா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ நிஃப்டி 50 கிராஷ் ஆகலாம். ஆனா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா கரண்டா பையிங் செனரியோல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பையிங் செனரியோல இருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு அங்கே என்ன ஆகலன்னா எகைன் மேல போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ இங்க என்ன மார்க்கெட் கீழே வரதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு பெரிய கிராஷ் நடந்து திருப்பி மார்க்கெட் மேலதான் போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷ் நடந்து திருப்பி மேல போயிருக்கு, திருப்பி கிராஷ் நடந்து மேலதான் போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா கோவிட் பீரியட்ல 2020 ஒரு பெரிய கிராஷ் நடந்துச்சு. நடக்கலன்னு நான் இங்க சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய கிராஷ் நடந்து எகைன் என்ன இருக்குன்னா மார்க்கெட் கேப்சர் பண்ணி மேல போயிருக்கு. ஏன் இந்த கிராஷ் வந்துச்சு? இந்த இடத்துல ரேலி மார்க்கெட்டை லோவை கேப்சர் பண்ணிட்டு மார்க்கெட் எகைன் மேலதான் போயிருக்கு. ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த இடத்துல பைக்கான ப்ராபபிலிட்டியை செட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் சரி ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இங்க இல்ல.
அப்போ கண்டிப்பா என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கப்போ நான் நிப்டி ஃபிஃப்டில எப்போ வந்துட்டு பை எடுக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பை எடுங்க. ஆனா ரிசல்ட்டை பார்த்துட்டு எடுங்க. அந்த ரிசல்ட்டுங்கிறது எப்படி வரும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும். அந்த டேஸ்ல ரிசல்ட் அண்ட் டேஸ்ல என்டரே ஆகாதீங்க. மார்க்கெட்டோட அந்த ஒன் டேல எப்படி ரியாக்ட் ஆகுது அந்த ஒன் டேல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணலாம். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ரிசல்ட் டேல நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைக்கிறான். எஸ், நல்லா ப்ராஃபிட்டும் பண்ண முடியும், அதே சமயம் லாஸும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மற்றபடி இதனால இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்த கிளைண்டே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் டேல நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி 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 ஃபண்ட் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ், அது வந்து பார்ட்டி மாறினாதான் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ரியாக்ட் பண்ணும். பார்ட்டி மாறல அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவா ஒரு சின்ன ஃபாலை கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் போகும். ஒரு 2% டிராப் ஆனா கூட பெரிய கிராஷ்ங்க. கிராஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய கிராஷ், அதாவது கோவிட் பீரியட் நினைச்சு பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய கிராஷ்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குன்னா எஸ், பார்ட்டி மாறும் போது அந்த கம்பெனிஸ் எல்லாம் ரோல் ஓவர் ஆயிட்டு அடுத்த கேப்பபிலிக்கு வர்றது வரைக்கும் நிப்டி 50 கீழே வந்துட்டு எகைன் மார்க்கெட் பம்ப் ஆயிரும். சாரி இல்லை, ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்ட்டியை வந்து ரூல் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் தான். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் ரீசன், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம டெக்னிக்கல் கரண்ட் மார்க்கெட் அப்டேட்டுக்கு நம்ம வருவோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இம்பல்ஸ் செனரியோல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு லோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு ஒரு மேஜரான லோஸ். ஸோ இந்த லோஸை உடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கீழே வரப்போறது கிடையாது. ஸோ மந்த்லியில பார்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் தெளிவா தெரியுது. மார்க்கெட் என்னவா இருக்கு, ஒரு அப்டன் செனரியோலே இருந்துகிட்டு இருக்கு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்டன்ல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லோ அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சுவலி இதை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லெவலையும் டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா அப் ஆன் தட் சைட். ஸோ அப்போ இப்போ இப்போதைக்கு மேஜர்ஸா இருக்கிற இடம் இதுதான். ஸோ இப்போ இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வீக்லி லெவலா டாமினேட் பண்ணுறான்னு பார்ப்பேன். நான் வீக்லிக்கு போறேன். வீக்லியில பார்க்கும்போது ஸோ மார்க்கெட்டை பார்க்கும்போது வீக்லி லெவலோட லோ இதுதான். ஸோ ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த லெவலை டாமினேட் பண்ணும், அதாவது 19293 இருக்குல்ல, இந்த லெவலை டாமினேட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லோக்கு வரும். ஆக்சுவலி 16906 வரும். இதையும் டாமினேட் பண்ணாதான் 15338க்கு வரும். அதர்வைஸ் வரப்போதில்ல. ஆனா இப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22,000ல இருக்கு. கரண்டா என்ன நடக்கலாம் அதுதான் நமக்கு இப்ப தேவை. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் கீழே வரணுமா, அது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டேக்கு போனேன். டேல போயிட்டு ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸை நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஓவரால் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆல் டைம் ஹை இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹையோட ஏரியா லெவல் பாத்தீங்கன்னா 22787 கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஆல் டைம் ஹையை ஈக்குவல் ஹையா டச் அவுட் பண்ணியிருக்கா அப்படிங்க நான் ஃபர்ஸ்ட் நான் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணாம நம்ம எதுவுமே பேச முடியாது. ஸோ எஸ், ஈக்குவல் ஹை வச்சிருக்கேன். இந்த ஈக்குவல் ஹை வைக்கும்போது என்னுடைய சப்போர்ட் எதுவா வரும் அப்படின்னா எனக்கு இதுவா தாங்க சப்போர்ட்டா வரும். ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கு, ஒரு நல்ல கீ லெவல் ஏரியாவா இருக்கு. ஸோ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் இந்த மொமெண்டம்க்கு ரீட்ரேஸ் கொடுக்குமான்னு கேட்டா இல்ல. ஸோ எப்போ மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், இந்த மொமெண்டம்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்னா ஸோ இந்த ஏரியா லெவலை உடைக்கணும். அதாவது ஸோ லெவல் ஆஃப் 21797 பிரேக் அவுட் பண்ணாதான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கே வரும், அதர்வைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வராது. ஸோ மார்க்கெட்டோடைய ரூல் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் இப்படி வரதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கே தவிர இந்த இடத்த டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதாவது இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரஷ்ஷை வச்சு நான் பிங்க் பண்ணேன், இந்த இடத்த டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்போ இதை டாமினேட் பண்ணுதோ அப்பதான் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எப்படின்னா இந்த இடத்த டாமினேட் பண்ணும்போது ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் இப்படியே பிரேக் பண்ணி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை நான் எதை பார்ப்பேன்னா 20,400 வந்து நான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா பார்ப்பேங்க. ஆக்சுவலி 20,400 வந்து நான் என்னவா பார்ப்பேன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா பார்ப்பேன். ஸோ பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கான செனரியோஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ லெட்ஸ் இட் 4 ஹவருக்கு போவோம். ஸோ 4 ஹவர்ல போய் பார்க்குறேன். இப்போ கண்டிப்பாக எனக்கு மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட் செனரியோக்கு எங்கே வரப்போகுது, இப்போ கரண்ட் செனரியோக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா இட்ஸ் கமிங் டு த லெவல் ஆஃப் 21795க்கு வரப்போடுங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போதைக்கு மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. ஸோ அதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் 50 மினிட்டுக்கு போனேன். ஸோ 50 மினிட் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தெளிவா இருக்கு. மார்க்கெட்ல என்ன இருக்குன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தெளிவா இருக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் இப்போதைக்கு கரண்டா பாத்தீங்கன்னா இதுக்கு தான் வரப்போகுது. அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வரலாம் அப்படிங்கிறதா நமக்கு இங்க தேவை. இப்போ ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து கீழே வருது. அந்த இடம் என்னன்னு பார்த்தா எனக்கு தேவை, எனக்கு ஸ்ட்ரக்சரோடைய ஹை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சரோட ஹை. இந்த ஹையை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் செல் இன் திஸ் ஏரியா. இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல்லுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. அப்போ இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு இது ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா இருக்குமா அப்படிங்கிறத நான் செக் அவுட் பண்ண போறேன். ஸோ ஐ வாண்ட் டு செக்கிங். ஸோ எனக்கு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால ரியாக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எனக்கு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால ரியாக்ட் ஆகல அப்படிங்கிறப்போ மார்க்கெட் என்ன பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னா எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை டச் அவுட் பண்ணிட்டு கீழே வரலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஃபுல்லாவே 50 to 60% நான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா கேப்சர் பண்ணிக்கிறேன். கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரியால இருந்து எனக்கு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஏரியால போனதுக்கு அப்புறம் செல் பண்ணும். உடனே போயிட்டு நான் இங்க செல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு செல் எடுக்காதீங்க. அதாவது புட் ஆப்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா மேல போகும். மேல போயிட்டு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். இப்போ மார்க்கெட் போகுதா, ஒரு கட்டத்துல மேல போயிட்டு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அகைன் மார்க்கெட் மேல போகலாம். ஸோ மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேல போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்மேஷன் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் கீழே வரணும். ஸோ அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மார்க்கெட்டோட மொமெண்டம் நடந்தாதான் நீங்க ட்ரேட் எடுக்கணுமே தவிர அதர்வைஸ் ட்ரேட் எடுக்க கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்ற முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா இப்ப போயிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து நிறைய லாஸ் பண்றவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எஸ் கண்டிப்பா இங்கதான் வரப்போறேன். ஆனா எங்க வந்தா மட்டும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செனரியோ ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு 50 மினிட்ல நீங்க இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சு இது வரைக்கும் நீங்க டார்கெட்டை பேஸ் அவுட்டா வைக்கலாமே தவிர இப்ப போயிட்டு என்னைக்குமே ட்ரேட் எடுக்க கூடாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் த ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டோட ஃபிளிப்பிங் மேஜரா நடக்குது. ஸோ அகைன் மார்க்கெட் மேல போகுது. ஸோ அகைன் மேஜரா ஃபிளிப் நடக்குதுங்கப்போ இந்த கையை பொட்டன்ஷியலா பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு இந்த மூமெண்டம் ரேலியா நடக்குதான் பாக்குறோம். இல்லையா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால பை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த லோஸ்ல பை எடுக்கலாம். ஒன்னு நான் பை எடுக்க வேண்டியது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால ட்ரேட் எடுக்கலாம். இல்லையா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வேணும் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லையா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை டாமினேட் பண்ணி இந்த லோஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி மார்க்கெட் எனக்கு மேலதான் போகணுங்கிறப்போ பைக்கான ஆப்ஷன்ஸ் அதாவது கால்கான ஆப்ஷன்ஸ் நான் ட்ரை பண்ணலாமே தவிர எல்லா இடத்துலயும் நான் பை எடுக்க போறேன் எல்லா இடத்துலயும் நான் செல் எடுக்க போறேன்னு பண்ணக்கூடாது. பட் இப்போ கரண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த டச் பண்ணாம மார்க்கெட் மேல போகுது அப்படிங்கப்ப இந்த இடத்துல ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் வேற எந்த இடத்துலயும் போயிட்டு ட்ரேட் எடுத்து மாட்டாதீங்க. இல்ல ப்ரோ நான் ஸ்கேல்பர் ப்ரோ நான் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா 1 மினிட்ல ட்ரேட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்கப்போ இந்த டிமாண்ட் லோல இருக்கிற இந்த டிமாண்டை மார்க் அவுட் பண்ணலாம். ஸோ மார்க் அவுட் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க் அவுட் பண்ணிட்டு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஸோ மார்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மண்டே மார்க்கெட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கேப் அப்ல ஓப்பன் ஆகலாங்க. இல்லைன்னு சொல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகி இங்க என்ன பண்ணலாம்னா இப்ப கரண்டா ஒரு ஹை இருக்கு 1 மினிட்ல. ஸோ அந்த ஹையை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோ இல்ல இந்த ஹையை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் கீழே வரணும் இல்ல மேல போகணும்னு சொல்றோம். ஸோ மேல போறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இங்க இல்ல இந்த லோஸுக்கு வந்துட்டு மேல போலாம். அதாவது எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகணும் எனக்கு தெரியும். ஆனா எப்போ வந்துட்டு போகணும் இந்த லோஸுக்கு வந்துட்டு போகணும். ஆனா இப்ப கரண்டா மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ செல்லுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம செக் அவுட் பண்ணோம். இப்ப இன்கேஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த ஹையை டாமினேட் பண்ணுச்சுன்னா ஒன்றும் இல்லை. எதுக்காக ஹையை டாமினேட் பண்ணா இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. ஆனா நான் ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணும்போது இந்த ஹையே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா இருக்கு.
ஸோ என்னதான் கேப் அப் ஓப்பன் ஆகி நான் சொல்ற லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்கும், அதாவது இந்த லெவல் நல்லா பாருங்க, 22051 இந்த லெவலில் டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிறப்போ 1 மினிட்ல இந்த மாதிரி ஒரு செனரியோ கிடைச்சா, இந்த கேப் அப் ஆகி இது ஒரு ஸ்ட்ரக்சர் ரியாக்ட் ஆகி இந்த இடத்துல ரியாக்ட் ஆனால் ஒரு 3 டேஸ் மட்டும் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வருது. இன்கேஸ் நீங்க இங்க இருந்து ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா நீங்க தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேட். ஆனா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா இந்த ஹைக்கு மேல வைக்கிறத விட ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேல வைக்கிறது சேஃப். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1:2 ரிவார்ட் உங்களால மேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லோஸ்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோல எனக்கு இந்த லோவை டாமினேட் பண்ணக்கூடாது, ஈக்குவல் லோவும் வைக்கக்கூடாது. டாமினேட் பண்ணாம மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி ஒரு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல டச் அவுட் பண்ணி இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா we can go for the more than பைக்கான ப்ராபபிலிட்டி செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு செனரியோ 1 மினிட்ல நடக்கணும் இங்க எடுக்க போறீங்கன்னா. ஆனா இதே இங்க லோவை தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதாவது 1 மினிட் இப்படி தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல போவாது, ஒரு ரீடெஸ்ட் ஆயிட்டு மார்க்கெட் இங்கேன்னு என்ன ஆயிடும் அப்படின்னா இங்கேருந்து செல் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ ஆனா இதே இப்படி நடக்காம இந்த லோக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகி நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுத்தா மார்க்கெட் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரிதான் ஒரு மார்க்கெட்டை வந்து பெரிக் பண்ணும். இப்ப நான் சொல்ற விஷயம் ஒரு மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அஸ் எ பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. இதை உடனே லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நோன்னா சொல்லுவேன். நீங்க நிறைய லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸும் பண்ணணும். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கேப்சர் ஆகிடும் மைண்ட்லன்னு கேட்டா அந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்கும். ஆனா என்னதான் என்னால மைண்ட்ல கேப்சர் பண்ண முடிஞ்சாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னால மைண்ட்ல கேப்சர் பண்ண முடியாம அதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. அந்த ப்ராக்டிஸ் எங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் செஷன்ல நிறையவே கொடுக்கணும். நீங்க அதை பாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒரு ப்ராக்டிஸ் வேணும், கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றேன், அந்த மிஸ்டேக்ஸை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு மென்டால் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய தேஜினியஸ் உடைய மாஸ்டர் லெவல் ப்ரோக்ராமை நீங்க தாராளமா அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே தவிர்த்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோர்ஸுக்கான டியூரேஷன் 4 மாசம் கொடுக்குறோம். இந்த 4 மாசம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங்கையும் தாண்டி நீங்க உங்களோட லெவலை அப்கிரேட் பண்றதுக்கு என்னென்னலாம் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த மிஸ்டேக்ஸை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் 4 மந்த் டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்களோட தேஜினியஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா கீழே இருக்க கரெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய என்கொயரியே கேளுங்க. அப்பதான் தெரியும் தேஜினிஸ் ஏன் பெஸ்ட். ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் சொன்னாலும் உங்களுக்கு தேஜினிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், தேஜினிஸ் ஏன் பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியிலேயே அஃபோர்டபுள் பிரைஸும் கொடுத்து 4 மந்த் கிளாஸ் டியூரேஷனும் கொடுத்து அதை தாண்டி நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கேபிட்டலும் கொடுக்குறோம். பட் இதை பத்தி ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் தேஜினியஸ் ஜாயின் பண்ணணும் நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி என்கொயரி கேளுங்க. ஸோ எனிவே until then bye bye, see you all.